விஜய் காவேரி ஜோடியா இருக்கலாம் அப்படிங்கும்போது இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே அந்த வீடு யாருக்குமே விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி ஸ்டே வாங்கிட்டு வீட்டில் வந்து உட்காந்துடுறாங்க. உட்காந்தோடனே நீங்கள் விஜய் காவேரி விஜய் காவேரி விஜய் காவேரி ஜோடியா இருக்கலாம் அப்படிங்கும்போது இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அந்த குடும்பம் வந்து காலங்காத்தாலே வீட்டில் வந்து உட்காந்துக்கிடுறாங்க. இந்த நேரத்தில் விஜய் வந்துட்டு நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் 2 மணி நேரத்தில் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும், இந்த வீடு உங்கள் பேரில் மாற்றி எழுதிருக்கலாம்னு போகிறீங்க, அது இனிமேல் நடக்காது. இந்த வீடு நீங்கள் யாருக்கும் விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க பையன். உடனேவும் இதை கேட்டு காவேரி குடும்பம் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கு. உடனே விஜய் காவேரி அவங்க நைட்டாக கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டாங்களாம், இப்போ நம்ம கோர்ட்டில் தான் இந்த கேஸை பார்க்கணும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. இல்லாட்டி நம்ம சுமூகமாக அவங்களுக்கும் ஒரு பங்கு கொடுத்து பேசி முடிச்சிருவோமா அப்படின்னு அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோர்ட்டில் கேஸ்ன்னு இழுத்தோன்னா பல மாதம் ஆகலாம் அப்படின்னு விஜயும் காவேரியும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே என்னங்க சொல்கிறீங்க, அவங்களுக்கு எதுக்குங்க நம்ம பங்கு கொடுக்கணும், நம்ம எவ்வளோ கடன் பட்டு எங்கள் அம்மா எங்களை பாதுகாத்து வளர்த்துருக்காங்க, அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எதுக்கு நாங்கள் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு இல்லை காவேரி, அவங்களுக்கு ஒரு பங்கு நம்ம கொடுத்துருவோம், அவங்க 2 பேத்துக்கும் சேர்த்து 2 பங்காக பிரித்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே காவேரி இது எனக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரதா கிட்டே பேசுகிறாங்க. அத்தை, இந்த வீடில் ஒரு பங்கை வந்து அவங்களுக்கு நான் பணமாக கொடுத்துட்றேன் அத்தை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவங்கக்கிட்ட பேசி பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், இத்தனை நாளாக இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, அப்படி இருக்கும்போது திடீர்னு நீங்கள் சொத்தில் வந்து பங்கு கேட்குறது சரியா, நாங்கள் வேணால் உங்களுக்கு வந்து ஒரு பங்கு மட்டும் பிரித்து கொடுக்குறோம், அதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க 3 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி எப்படிங்க ஒரு பங்கு மட்டும் கொடுப்பீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாங்க, இந்த வீடு எல்லாமே கடனில் இருந்துச்சு, அவங்க கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அடைச்சி இப்போ இந்த வீடை காப்பாற்றி வச்சிருக்காங்க, கடைசி நேரத்தில் நீங்கள் வந்துட்டு வீட்டில் பங்கு கேட்குறீங்களே, இது நியாயமாங்க, அடுக்குமா அப்படி சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே அந்த குடும்பமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிடுறாங்க. அடுத்து காவேரி பேருக்கு வீடை ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.